சாண்ட்ரா வந்த உடனே எஃப்ஜேயை போய் ஹக் பண்ணிவிட்டு எஃப்ஜே கிட்டே சொல்கிறாங்க, நீ மட்டும் இருந்திருந்தா கார் டாஸ்கில் அந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டம் நடந்திருக்காது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்டே சொல்கிறாங்க. ஆனால் திவ்யா கிட்டே கனியக்கா கிட்டலாம் ரொம்ப பேசல போல இருக்குது. நான் அந்த இனிஷியல் இது பார்க்கல. பேசாதனால திவ்யாவும் கனியக்காவும் இங்கேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்களா அந்த எபிசோட், நீங்கள் சண்டே எபிசோட் பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கனியக்கா சொல்கிறாங்க, இல்லை நான் அது பார்த்தேன் நைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வச்சு உங்ககிட்ட ஹக் பண்ண வரும்போது வேண்டான்னு சொல்கிறாங்க. அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை கனியக்கா சொல்கிறாங்க. அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, அப்படி விட்டுருக்கலாம். ஆனால் ஸ்டேஜில் போயிட்டு மூஞ்சியை உம்முன்னு வச்சுட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா வந்து திவ்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திவ்யாவும், ஆமாம் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கல்ல, இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கல, பேசணும் அவங்க வந்து அவாய்ட் பண்ணணுன்னு தான் அவாய்ட் பண்ணுறாங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, பட் அந்த ஸ்டேஜில் வச்சு தேவையில்லாமல் எதுக்கு என்கிட்ட அப்படி வம்புக்கு வராங்கங்கிற மாதிரி திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ரம்யா அங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ரம்யா வந்துட்டு சொல்கிறாங்க, இப்போ வந்து அவங்க கிட்ஸ் மேலே சத்தியம் பண்ணி என்கிட்ட சொல்கிறாங்க, நான் அது வந்து உண்மையிலே உன்னை பாம்புன்னு சொல்லலைன்னு, எனக்கு வந்து வீடியோ அனுப்பி கொடுத்துருக்காங்க, இப்போ நான் தானே தப்பாக ப்ரொஜெக்ட் ஆவேன், ஏன்னா கிட்ஸ் மேலே சத்தியம் பண்ணும்போது சாண்ட்ரா சொல்கிறது தான் உண்மைன்னு ஆகும், நான் சொல்கிறது தான் பொய்ன்னு ஆகும்னு சொல்லிட்டு ரம்யா வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, அப்படின்னா நீ வெளியில் போய் அந்த வீடியோவை காட்டு, நீ வீடியோவை காட்டும் போது உன் பேரில் தப்பு இல்லைன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா அதுக்கு ரம்யாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்புறமா திவ்யாவும் கனியக்காவும் அந்த திவ்யாவை சந்தேகப்பட்டாங்கல்ல, ஒரு பொசசிவ் ஃபீலிங்கில் சந்தேகப்பட்டாங்கல்ல, அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ வந்து கனியக்கா சொல்கிறாங்க, எனக்கு மொத்தத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை, ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்ச ஹிஸ்ட்ரி எதுவுமே சரியில்லை, ஒருத்தர்கிட்ட அன்பாக பழகுறாங்க, அப்புறம் அவங்கள அப்படி கட் பண்ணி விட்றாங்க, திவ்யா கிட்ட அப்படி, பாரு கிட்ட அப்படி, ஒருத்தர்கிட்டயா அதுதான் அவங்க பண்ணுறாங்க, ஸோ அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நான் ஒருவேளை ஏதாவது தப்பாக கூட சொல்லலாம், ஏன்னா நான் கிளிப்பிங்ஸ் தான் பார்க்குறேன், நான் ஃபுல்லாக எபிசோட்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கனியக்கா சொல்கிறாங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து எனக்கு இப்படி பச்சை மிளகாய் சாப்பிட்றது வரைக்குமே இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னு தெரியாது, நான் எனக்கு இங்கே வரும்போது பிரஜனா கூட நல்ல ஜெல்லாச்சு, ஏன்னா இந்த மாதிரி இவங்கெல்லாம் வைல்ட் கார்டாக வராங்கன்னு சொல்லும்போது நான் வெளியில் வச்சே பார்த்தேன், அப்போது நானும் செப்டம்பர் அவரும் செப்டம்பர், அப்போ செப்டம்பர் பர்த்டே உள்ளவங்க வராங்கன்னா எனக்கு அவங்க கூட ஜெல் ஆகும் அப்படின்னோடனே அந்த கனியக்கா சொல்கிறாங்க, ஆமாம் அது ஒரே மந்த்னா கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அப்போ நான் அப்போவே சரியாகும் நான் நினச்சேன். அதுக்கப்புறமா உள்ளே வந்து அந்த பிரஜனா ஒரு நாள் விஜய் சேதுபதி சார் திட்டினார்ல, அன்றைக்கி வந்து நாங்கள் 2 பேர் பேசுகிறோம். அப்போ நான் சொல்கிறேன், பிரஜனா கூட எனக்கு செட் ஆகிருக்கும், சப்போஸ் அவர் ஒய்ஃபோட வராமல் இருந்திருந்தா நான் மற்ற ஜென்ஸ் கூட எப்படி ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருந்திருப்பேனோ அதை மாதிரி தான் செட் பண்ணியிருந்திருப்பேன், ஒய்ஃப் கூட இருக்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு நான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இப்போவும் அவர் என்னென்னா ஒய்ஃபோட பேரை ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காக பொறுத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் தெரியுது, இப்போ அவர் செகண்ட் டைம் வந்தப்போ பேசினதெல்லாம் எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. உடனே கனியக்கா சொல்கிறாங்க, அதை ஒய்ஃப் பேர் அவருக்கு எடுக்கக்கூடாது, அவர் ஒய்ஃப் பண்ண தப்பு அவர் மறைக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே கரெக்டு, பட் தனியாகவாச்சும் அவர் கூப்பிட்டு நீ பண்ணதும் தப்புன்னு சொல்லணும், அப்போ தான் அந்த ஒய்ஃபுக்கும் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி கனியக்கா சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு அது தோணலை, அப்படி அவர் கேட்பாரான்னு எனக்கு தோணலை, சாண்ட்ராவுமே அப்படின்னா நீட்டிக்கணும் துண்டிக்கணும் கொடுத்தாருனா உன் புருஷன் கொடுத்தாருனா நீ உன் புருஷன்ட்டு போய் கேளு, என்ன இது கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கோவமாக சொல்கிறாங்க. எனக்கு நேற்று அவரோட கான்வர்சேஷன்லேருந்தே புரிஞ்சிருச்சு, அவர் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி சாண்ட்ரா பண்ண தப்பெல்லாம் மறைச்சு அதை ஈஸியாக்கிட்டு போகிறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு, அவர் ஹஸ்பண்டாக இருக்கும்போது அவருக்கும் வேறு வழி இல்லை, இப்போ ஒருவேளை நான் நாளைக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் ஒரு தப்பு பண்ணாருன்னா அவரோட தப்பை மறைக்கிறதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணுவேன், ஸோ அவரோட இடத்துல இருந்து அவர் பண்ணுறது தான் கரெக்டுங்கிற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க. அதுக்கு கனியக்கா வந்து இப்படி இந்த தப்பை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தால் அதுதான் க்ரோ ஆகும், ஸோ அவங்கள தனியாக கூப்பிட்டு வச்சு அது கண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கனியக்கா சொல்லிட்டு இருக்காங்க. இதான் இப்போ லைவில் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.